மீண்டும் இந்த சாயங்கால வேளையில் உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். இது 3வது நாள். கடவுள் நமக்கு தயவு புரிந்திருக்கிறார். ஏன்னா இன்னொரு முறை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, பலனை கொடுத்து இங்கு அமர்வதற்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறார். சில நேரங்களில் நமக்கு ஜீவன் இருக்கும், ஆனால் சுகம் இல்லாமல் இருந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, நல்ல ஜீவன் சுகம் பலனோடு இருப்போம், ஆனால் சூழ்நிலையின் காரணமாகவும் நம்ம வர முடியாமலும் போயிடும், தேவனுடைய செய்தியை கேட்க முடியாமல். அதனால் யாரையும் அங்கே குற்றம் சொல்வதற்கு ஒரு இடம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்கேஜை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சுமந்து கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம மற்றவங்களை பார்த்து அவங்கள குற்றம் சொல்வதை விட நமக்கு நாம் ஜெபித்து கொண்டு பிறகு மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். நிஜமாகவே சொல்லுவேன், உண்மையாகவே இந்த பாட்டு கூட்டம், இந்த ஆராதனையெல்லாம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது. ஆமாம், தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் இந்த திருச்சபைக்கு அவ்வளவாக வந்தது கிடையாது. பட் 3 நாளும் அந்த முதல் நாள் இருந்த அந்த உற்சாகம் இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும்போது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. தேவன் உங்களை வெகுவாக ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமாம், நம்ம நான் போதகராக இருக்கக்கூடிய நாட்களில் சில நேரங்களில் ஊழியம் செய்யும்போது சோரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும், பல காரியங்கள். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அழைப்பு, இந்த சுமைகள் எல்லாம் அவருக்காக நம்ம சுமந்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக என்ன பண்ணணும், இருக்கணும். ஒருவேளை நான் பிரசங்கத்தின் இடையில் சில அனுபவங்களை உங்கள் மத்தியில் நிச்சயமாகவே பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சிறிய திருச்சபையாக இருக்கும்போது அப்படிப்பட்ட சாட்சிகள் உங்களுக்கு பலனை கொடுப்பதாக இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட சாட்சிகள் பலனை கொடுத்துருக்கிறது. ஆமாம், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னைக்கு வேண்டிய தேவ செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு ரிவிஷன் நம்ம பார்க்கணும். முதல் நாளில் நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் நாளில் நம்ம என்ன பண்ணோம், இது இந்த 3வது நாள். அதற்கு முன்பதாக நம்முடைய இந்த எழுப்புதல் கூட்டத்தின் தலைப்பு என்ன? A journey with God. தெரியுதுங்களா? A journey with God from renewal to mission. தேவனோடு ஒரு பயணம், புதுப்பித்தல் முதல் ஊழியம் வரை. மிகவும் லகுவானது, ஆனால் மிகவும் பாரமுள்ள ஒரு காரியம். ரெண்டுமே புதுப்பித்தல் அடைவதும் ரொம்ப கஷ்டமான காரியம், ஊழியம் செய்வதும் மிகவும் கஷ்டமான காரியம். ஆனால் இன்று தேவனுடைய பலத்திருத்தமாக இவர்களை நாம் செய்வதற்கு தேவன் பலன் தருவார் நம்பிக்கையோடு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அமர்ந்திருக்கிறோம். இப்போ முதல் நாளில் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம், யாரை குறித்து நம்ம பார்த்தோம்? பேக் டு த ஷோர். மீண்டும் நம்ம என்ன பண்ணுவோம், கரைக்கு போவோம். அது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? 5ஆம் அதிகாரம் லூக்கில் தொடங்கின பேதுரு யோவான் 21ஆம் அதிகாரத்தில் விழுந்துட்டாரு. 3 வருஷம் கடவுளோடையே கூட இருந்து போன பேதுரு விழுவுன்னா நம்மளாம் ஏமாத்துறோம்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஏன்னா அவ்வப்போது தான் அவர் இயேசு கிறிஸ்துவோடவே தொடர்ந்து போனவர். அதனால் அந்த ஊழியத்தெல்லாம் செய்த பிறகும் விழுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா நம்மளாம் ஏமாத்துறோம்னு சொல்லி நம்ம பயப்படக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் அதில் கிடைத்த ஒரு சாராம்சமான ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, கடவுள் ஒருபோதும் பேதுருவை விடவே இல்லை. பார்த்தீங்களா? சீடர்களையும் மீண்டும் தொடர்ந்து அந்த ஊழியத்தில் நீ சேரணும்பா, நான் உன்னைய அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேதுருவை அழைத்து அந்த கமிஷனை கொடுத்தாரு. பேதுருக்கு கொடுத்த மாத்திரத்தில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அவர் அதை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவி நிமித்தமாக மீன்களை பிடிக்க போறேன் என்று சொன்ன பேதுரு ஒரு பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர்த்த கன்வெர்ட் பண்றாரு. ஒரு நபர் இல்லை, 2 நபர் கிடையாது, 3000 in one sermon. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பிரசங்கியா மாறிட்டார் பாருங்க. மீன் பிடிக்கக்கூடிய ஒரு நபரை கடவுள் என்ன பண்ணிட்டாரு, நான் இனிமே உன்னை தொட்டனா நீ மகத்துவமான காரியங்களை செய்வே என்று சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நம்மளும் தான் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பேதுருவை சொல்லும் பொழுது சிமியோன், ஆனா அவரை பேதுருன்னு சொல்றதுக்கு பெட்ரோஸ், ஸ்மால் கூழாங்கல், தெரியுதுங்களா? அப்போ அந்த கல்லை எடுத்து கடவுள் மலையாக்க மாற்றுறாரு, அத்தனை பேர்த்த ஊழியம் செய்து. அப்போ அவர் இறக்கும் போது பேதுரு அவரை என்ன பண்றாங்க, மரிப்பதற்கு சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஆனால் வரலாறு சொல்லுகிறது
நான் அதற்கு பாத்திரவானே கிடையாதுன்னு சொல்லி தலைகீழாக அறைய வேண்டும் என்று பேதுரு கேட்டுக்கொண்ட காரணமாக தலைகீழாக அறையப்பட்டு மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கடவுள் நம்மளை அழைச்சாரு. ஒருபோதும் அந்த அழைப்புக்கு உண்மையா இருந்து பரிசுத்த ஆவியினால அவரால் பெற முடியும்னா நம்மளால முடியும். இன்னைக்கு இந்த எழுப்புதல் கூட்டத்தின் முதல் செய்தியே அதுதான் நமக்கு கிடைச்சது. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், புதுப்பிப்பார். அப்போ 2வது நாள் செய்திக்கு நம்ம போனோம்னா பேக் டு த கிங்ஸ் டேபிள் பேலஸ். அது இந்த மெஃபிபோஷத்தின் அனுபவத்தை பார்க்கும்போது வியந்து போயிட்டோம். நானும் படிக்கும் போதும் கூட இந்த லோதபார் என்று சொல்லக்கூடிய இடம் இவ்வளோ பெரிய ஒரு செய்தியை வைத்திருக்கிறதா என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இருண்ட இடம், வறண்ட இடம், பசுமை இல்லாத இடம், தொடர்பு இல்லாத இடம், தேவனுடைய வார்த்தை இல்லாத இடத்துல அந்த மெஃபிபோஷத் தன்னுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது. The life has come to the dead end அப்படி சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த அவரை கடவுள், ராஜாவாகிய கடவுள் உன்னிப்பாக பார்த்து நீ என்னுடைய அரண்மனைக்கு வான்னு சொல்லி மீண்டும் அந்த அரண்மனையின் அனுபவத்தையும் அந்த வாழ்க்கையும் கடவுள் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம பாவத்தில் மாண்டு இருக்கிறோம், இருண்டு போய் நம்முடைய குற்ற உணர்வுகளால் நம்ம குன்றி போய் ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் லோதபார் என்ற ஒரு அனுபவத்தில். அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் ராஜாவாகிய தேவன் கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்ம என்ன பண்றாரு, தயவு பாராட்டுகிறார். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ மேன்மையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? கிறிஸ்து நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய அன்பே வியர்க்கக்கூடிய காரியம். இந்த நீங்கள் கம்யூனியன் சர்வீஸ் நம்ம நடத்துவோம்ல, அப்போ ராபோஜனம் நடத்துவோம். அப்போ இயேசு கிறிஸ்து கடைசியாக ராபோஜனம் நடத்திட்டு இனிமே நான் இந்த பந்தியில் என்ன பண்ண மாட்டேன், பங்கு பெற மாட்டேன். எப்போ பங்கு பெறுவேன், நீ பரலோகராஜ்யம் வரும்போது பாருங்க, என்னோட தான் கம்யூனியனே கடவுள் செய்வாராம். எவ்வளோ பிரியமுள்ள தேவனாக இருக்கிறா பார்த்தீங்களா? அந்த டேபிளில் உட்காந்து உன்னோட மாத்திரம் தான் நான் அதை செய்வேன், இதுதான் உன்னோட நான் செய்கிற கடைசி காரியம் அப்படின்னு சொல்லி அங்கே கடவுள் சொல்கிறார். அதனால் மெஃபிபோஷத் என்று சொல்லக்கூடிய அந்த மனுஷனை, குன்றில் இருந்த அந்த மனிதனை அழைத்து வந்து லோதபாரிலிருந்து தேவனுடைய பேலஸில் உட்கார வச்சார். இன்னைக்கு நம்மளுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, பேக் டு பெத்தல், பேக் டு த ஷோர், பேக் டு கிங்ஸ் பேலஸ் அண்ட் பேக் டு பெத்தல். பெத்தலுக்கு திரும்புவோம் வாங்க. நான் சொல்றேன், எழுப்புதல் செய்தி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த எழுப்புதல் செய்தியில இந்த பெத்தேலின் திரும்புதலை பற்றி பேசலன்னா அந்த எழுப்புதல் செய்தி முழுமையாவே அடையாது. அப்படிப்பட்ட ஒரு செய்தி இது. நீங்க போய் ஆன்லைன்லயோ இல்லை மற்ற இடங்கள்லையோ இல்லை எங்கேயோ பார்த்தீங்கன்னா செய்திக்கு மேலே செய்தி, செய்திக்கு மேலே பேக் டு பெத்தல் தான் வரும். ஏன்னா இது ஒரு சாராம்சம். அந்த எழுப்புதலுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. எடுத்தவர்கள் வாசிக்கவும் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தேவனே, உம்முடைய பாத்தில் வருகிறோம். கடந்த 2 நாள் எங்களோடு இருந்தீர். இந்த எழுப்புதல் கூட்டத்தின் 3வது நாளில் உம்முடைய செய்தியை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு இருந்து தகப்பனே. இதோ அடியேனை உம்முடைய சிலுவையின் அடியிலே மறைத்து பேசக்கூடிய வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும் தகப்பனே. அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், இன்னும் ஆன்லைனில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், வரக்கூடிய நாட்களில் இந்த செய்தியை பார்க்க இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்திக்கிறோம், ஒப்படைக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டு. கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தேவனே, ஆமென். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு? நீங்கள் கார்லேயோ இல்லை உங்களுடைய வாகனத்திலையோ நீங்கள் போகும்போது பாடலையோ ஒரு செய்தியோ கேட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாருக்கும் இருக்கும், தெரியுதுங்களா? ஏன்னா அந்த பயணம் செய்யும்போது கேட்கக்கூடிய செய்தி பாடல்கள் அதிகமாகவே சில நேரம் நம்மளை பாதிக்கும். ஏன்னா வீட்டில் உள்ள பிரச்சனைகள் மற்ற காரியங்களெல்லாம் விட்டுட்டு அப்படியே நம்ம போவோம். விசேஷ விதமாக மலைப்பகுதியில் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இயற்கையின் சூழ்நிலையை பார்த்து கொண்டு இந்த பாடல்களை கேட்கும்போது நிச்சயமாகவே நம்ம என்ன பண்ணுவோம், உணரக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். போதகர் ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்ட காரியம் ஒன்றுன்னா, சில பேர் இந்த அனுபவத்தில் மாறி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரேடியோ சர்மன்ஸ்லாம் நம்ம கேட்குறோம், இந்த ஆன்லைன் அது இதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால்
ஒன்றுமே இல்லாத இடம், திருச்சபை இருக்காது, ஒருவேளை திருச்சபைக்கு போகாத நபர்களாக இருப்பாங்க. திடீரென்று இந்த ரேடியோவில் வரக்கூடிய செய்திகள் அப்படியே நம்மளை அட்ராக்ட் பண்ணும். நானே போதகரா சில நேரம் போகும்போது சில செய்திகள் எத்தனை தான் பிரசங்க போனோம், ஆனால் ஒரு சில செய்திகளை நான் ஆஃப் பண்ணவே முடியாது. அந்த அந்த அடுத்த வார்த்தைக்கு நான் அப்படியே இன்னும் என்ன சொல்ல போறாரு, எந்த பிரசங்கையாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் பாட்டும். தனியாக இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா, என்ன இந்த பாஸ்டர் இப்படி இருக்காருன்னு கத்தி பாடிக்கிட்டே போவோம் ரோட்டில். அந்த பாட்டோட அந்த இது வந்து நமக்கு முழுமையாகவே இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் அந்த அனுபவங்கள் அப்படிலாம் தனிமையாக இருக்கும்போது நம்ம பாடுவதற்கு பேசுவதற்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நான் உங்களை அழைத்து செல்ல ஆசைப்படுறேன். என்னென்னா சில நேரங்களில் நம்ம பாட்டு இந்த பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு போகும்போது தெளிவாக கேட்கும், நல்ல தெளிவாக கேட்கும். அதான் இந்த மலைப்பகுதி எல்லா இடத்துலையும் போகும்போது. ஆனால் ஒரு சில இடத்துல போகும்போது, இந்த வெர்ஜினியாவிலேருந்து இங்கே வரும்போது கூட சில நேரம் இல்லாட்டி அங்கே போகும்போது ஒரு சில இடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸு திக்கி திக்கி வரும், அப்படியே அங்கங்கே அப்படியே வரும். திடீர்னு என்ன பண்ணிடும், அப்படியே சைலண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. சில நேரம் ஜிபிஎஸ் போட்டுட்டு போவோங்களா, நல்லா போய்கிட்டே இருக்கும். சில நேரம் கொஞ்சம் குறுகிய இடங்களில் போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளிங்க் ஆகும், அப்புறம் ஃபுல்லாகவே போயிடும். அப்புறம் எப்படி அதுக்கப்புறம் ரோட்டில் ஓட்டுறதும் தெரியாது. ஆனால் வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்போம், பாட்டு வராது, செய்தி வராது, நமக்கு அந்த பாதையும் தெரியாது, ஆனால் வண்டி என்ன பண்ணுவோம், ஏக்கி கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம செல்ல போகிறோம். பேக் டு பெத்தேல். பெத்தேலுக்கு மீண்டும் திரும்புவோம் என்ற அனுபவம் வந்து வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு காலகட்டத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் நம்ம என்னன்னா, தேவனுடைய செய்தி தெளிவாக நமக்கு கேட்டுச்சு. வசனங்கள் நல்ல காதுக்குள்ள வந்து மனசுக்குள்ள பதியக்கூடிய அளவுக்கு கேட்டுச்சு. பாடல்கள் அப்படியும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் தெளிவான நாட்கள் அதிகம். தேவன் நம் மத்தியில் பேசினார். ஜெபிக்கும் போது அடுத்த நிமிஷமே என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் என்ற உற்சாகத்தோடு இருக்கிறோம். பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆமா, நான் போய் ஜெபிக்க போறேன், கடவுள் எனக்கு இது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். யாரு திருச்சபையிலையோ வீட்லையோ நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாருன்னு இருந்து துவண்டு போயிருந்தாங்கன்னா கவலைப்படாதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார், எல்லாம் காரியமும் செய்வார். அவங்க சொல்ற அந்த விசுவாச நித்தமாவே நான் என்ன பண்ணிடுவேன், நிஜமாவே கடவுள் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்திருக்கு, தெரியுதுங்களா? திருச்சபையில் போய் உட்கார்ந்துருக்கும் போது நம்ம சோர்வே அடைய மாட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கடவுளுடைய வார்த்தையை கேட்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி. குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும்போது கணவன் மனைவி பிள்ளைகளோடு தேவனோடு போய் கண்ணீர் விட்டு தனியாக அழுவுறது. தேவனே எங்களுக்கு இது செய்யுங்க கடவுளே, ஏன்னா கடவுள் அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார், நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட நல்ல பலனுள்ள நாட்கள் அதிகம் இருந்திருக்கு. இதுனா இந்த பயணத்தில் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, ஜேர்னி வித் காட். அப்போ தெளிவாக கேட்கக்கூடிய நாட்கள், தேவனை சந்தித்திருக்கக்கூடிய நாட்கள், இருந்த நாட்கள் அதிகம். ஆனால் கொஞ்சம் பயணங்கள் போய்கொண்டே இருக்கும்போது சில பேக்கேஜஸ் கூடிட்டு, ஏதோ ஒரு காரணம் நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, தெரியுதுங்களா? சில பேர் வேலைன்னு சொல்லுவாங்க, சில பேர் சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க, சில பேர் குடும்பம் கல்யாணம் கூட பிள்ளை காரணம்னு கூட சொல்லக்கூடிய நபர்கள் உண்டு. பாஸ்டர் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப உற்சாகமாக இருந்தேன் பாஸ்டர், நல்ல கடவுளோட காரியம்லாம் செய்வேன், ஆனால் இப்போ செய்ய முடிய மாட்டுது, ஏன்னா பொறுப்புகள் கூட வந்துடுது, அந்த இதுக்கு நான் நேரம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறைபட்டு இருக்கக்கூடிய. அப்போ என்ன பண்ணுதுன்னா, சில நேரங்களில் நான் குடும்பங்கள் பிள்ளைகளை தவறாக சொல்லவில்லை, அது தேவனால் கொடுக்கப்பட்டது, அதே ஒரு பெரிய ஊழியம்னு நான் சொல்லுவேன். வீட்டில் செய்யக்கூடிய ஊழியங்களே பெரிய ஊழியங்கள், தெரியுதுங்களா? தேவன் நம்மை பிரதான ஆசாரியர்களாக வீட்டில் வைத்திருக்கிறாரு. அவர் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து பரலோக ராஜ்யம் போவதற்கு தான் நம்மளை அங்கே வச்சிருக்காரு. நம்மளே வந்து இவங்க நமக்கு தொல்லை நினச்சி உலகத்தில் உள்ள நபர்களை ஆதாயப்படுத்தி தேவனுடைய பாதத்தில் கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய மனைவியும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஒருத்தரையும் பார்க்க முடியலன்னா அது ஒரு அவமானமான காரியம், கேவலமான காரியம், தெரியுதுங்களா? நம்மளோட கூட்டத்தாரையே நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது. ஸோ இந்த அனுபவத்தில் தான் கொஞ்சோண்டு அந்த பிரச்சனைகள் வரும்போது குறைஞ்சிருது. நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேத வாசிப்புகள், நம்முடைய பாடல்கள், நம்முடைய விசுவாசம், ஜெப பலன், இதெல்லாமே கொஞ்சம் குறையுது, கொஞ்சம் கொஞ்சம் மங்களாகுது. ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது அது என்ன ஆயிடுது, முழுமையாக ஆஃப் ஆயிடுது. அந்த கவனத்தை நம்ம கொடுக்காத போது நம்ம ஆனால் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் வண்டியில். இட்ஸ் நாட் தட் வி ஹவ் ஸ்டாப்ட். நம்ம பயணம் ஓடிக்கிட்டே இருக்கு, ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால்
தொடர்புகள் துண்டிக்கப்பட்டது. நம்ம போற இடமும் நமக்கு தெரிய மாட்டுது. நம்ம ஜெபம் செஞ்சு அந்த உறவுகள் வைத்திருந்தோமே தேவனோடு, அவைகளெல்லாம் என்ன பண்ணிடுதுன்னா குறைந்து போயிடுது, மறைந்து போயிட்டது. அப்போ நமக்கு காதல யாராவது வந்து தேவனை பற்றி சொன்னா கூட எனக்கு கேட்கவே மாட்டுது. அந்த அனுபவம் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? 23வது அதிகாரம் சங்கீதத்தை நான் படிக்கும் போது உணர்ந்த அந்த உற்சாகம், இன்னும் கடவுள் என்ன மெய்ப்பரா இருக்கும்போது எப்படியெல்லாம் நடத்துக்கிறாரு சொல்லி அந்த உற்சாகப்பட்ட அந்த நாட்கள் எல்லாம் மறந்து இன்னைக்கு அந்த சங்கீதம் 23வது படிக்கும் போது ஏதோ ஒரு காரியத்தை படிக்கிறாங்க. ஆமா, கடவுள் இருக்கார் தான், மெய்ப்பர் தான். சில நேரங்களில் அட்வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன் தெரியுங்களா? we have become stagnant. இந்த சத்தியத்தையே கேட்டு 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 நான் ஒருத்தருடைய போதகர் வீட்டில் ஒரு 3 நாட்கள் இருந்தேன். அப்போ அந்த போதகர் வந்து அவங்களுடைய துணைவியாரும் ரொம்ப வைராக்கியம் உள்ளவங்க. சத்தியத்தில் காலையில் 5 மணிக்கு நான் உங்கள் வீட்டில் வந்து ஒரு விசிட்டராக இருக்கேன். அவங்களுக்கு ஒரு 4 பசங்க 2 பொண்ணுங்க. அவங்க வீட்டில் உட்காந்துருக்கேன். 5 மணிக்கு எந்திரிச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ஒய்ஃப் வந்து கிச்சனில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃபை கூப்பிட்றாரு. ஏதோ ஒரு பேரை வச்சு உங்களே, எஸ்தர் வாமா, பாட வாமா அப்படின்னு ஒவ்வொரு அடிகளுக்கு இடையிலையும் எஸ்தர் வாமா, இந்த வந்துட்டாங்க, எஸ்தர் வாமா. அப்புறம் இந்த பசங்களை 4 பசங்க பேரும் சொல்றாரு, ABCD பாப்பா. ஒருத்தரும் சத்தம் கொடுக்கல. அந்த 2 பொண்ணுங்களுக்கு அவங்களும் FG வரோம்ப்பா. அவங்க நானும் வந்து என்ன பண்ணேன், நான் வந்து போதகர் வீட்டுக்கு போயிருக்கேன். நான் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துட்டேன் 5 மணிக்கு. எனக்கு ஒரு உண்மைக்கும் சொல்கிறேன், அன்றைக்கி எனக்கு பாடுறதுக்கு முடியல. ஏன்னா அவர் ஒரு சங்கீத கீர்த்தனை பாடுறாரு. அந்த லைன் பாடுறதுக்கு முன்னாடி அவர் போயிடுறாரு. முன்னாடி நான் தமிழில் கூட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு பாட முடியல. ஆனால் அவர் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கார். அவ்வளோ உற்சாகமாக. இது 3 நாள் இருந்தால் 3 நாள் அவர் அதான் பண்ணுறாரு, இவங்க வரல. ஆனால் ஜெபம் பண்ணும் போது கடைசியாக அந்த பாடலாம் முடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா எல்லாம் அந்த தலகாணியோட அந்த 4 பசங்களும் இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்களும் தலகாணியோட அப்படியே வந்து முடிச்சுட்டு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது 3 நாளாக இப்படி தான் நடந்துச்சு. நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லல. ஆனால் என்னென்னா, இதுதானே நம்ம கேட்குறோம், இந்த பாட்டு தானே, இந்த சத்தியம் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருக்கக்கூடிய நபர்களாக என்ன பண்ணிடுறோம், மாறிடுறோம். ஒரு நாள் இன்னைக்கு போச்சுன்னா பரவாயில்லையே, இன்னைக்கு ஒரு நாள் அந்த குடும்ப ஜெபங்கள் நடத்தாம இருந்துட்டா என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சில நேரங்களில் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு நாள் மருத்துவமனையில் இருக்க ஒருத்தர், அந்த டாக்டர் சொல்றாரு, தெரியல எங்களுக்கு இந்த டயக்னோஸு, எனக்கு தெரிந்த அளவுக்கு இது ரொம்ப சீரியஸான காரியம் அப்படின்னா, இன்னும் ஒரு நாள் கடவுளை ஒரு வசை எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கல கடவுளை. ஒரு வசை மருத்துவமனையில் இருந்துருக்கு அந்த டயக்னோஸ் பண்ணிட்டு கடவுள் சொல்லும்போது, அந்த மருத்துவர் சொல்லும்போது, அல்லாட்டி ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வரும்போது போய் உட்காந்துக்கிட்டு அடுத்தது என்ன சொல்ல போகிறாரோ இவர் அப்படின்னு சொல்லி என்னோடய பிள்ளைகளை நான் சரி செய்ய வேண்டும், நான் அங்கே வாங்கியிருக்க கடன்களை, நான் இந்த வீடு அந்த காரியங்களை, தூரமாக இந்தியாவில் உள்ள குடும்பங்களை எவ்வளோ காரியம் பார்த்தீங்களா. ஆனால் அது எனக்கு தெரியாமலே போயிடுது. இன்றைக்கி நீங்கள் இன்னும் நானும் அமர்ந்திருப்பது, நான் என்னமோ நினைக்கிறேன் இது சாதாரண காரியம் கிடையாது, தேவனால் நியமிக்கப்பட்ட காரியம். பாஸ்டர் நான் தூரமாக இருந்து வந்தேன் பாஸ்டர், இப்போ அங்கே வந்து டிராஃபிக்லாம் நின்று போச்சு பாஸ்டர், ஆனால் அதன் மத்தியிலும் இங்கே வந்து அமர்ந்திருக்கணும்னு நீங்களும் நானும் திட்டம் செய்திருக்கிறோம். நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தேவன் கொடுத்துருக்கிறார் என்றால் அதற்கு நிச்சயமாகவே தேவன் தான் இன்னைக்கு நம்மகிட்ட பேசுறதுக்காக தான். அதனால எனக்கு இந்த செய்தியை கடந்து செல்வதற்கு முன்னதாக நான் மீண்டும் மீண்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன், நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக துணியோடு கேட்ட தேவன் வார்த்தைகள் நாட்கள் உண்டு. அந்த நாட்கள்ல இருந்து நம்ம குறைந்து போயிருந்தோம்னா இன்னைக்கு தேவன் நம்ம அழைக்கிறார். ஒருவேளை அந்த சத்தம் முழுமையாக கேட்காமல் போயிருந்தாலும் தேவன் நம்ம இடத்துல பேசுகிறார். இல்லை பாஸ்டர் எனக்கு இன்னும் தெளிவாகவே கேட்கிறதுனா நான் சந்தோஷம், தொடர்ந்து அந்த தெளிவிலே நீங்க இருந்து கொள்ளுங்கள் என்று தான் நான் சொல்றேன். This is a journey. The voice of God is so clear in my mind. தெளிவா இருக்கு, நல்லது, praise God. இந்த அனுபவம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இல்லை பாஸ்டர் சற்று துவண்டு போயிருக்கிறேன், ஏதோ ஒரு காரணமாக அந்த பாடல்கள் சரியாக எனக்கு கேட்க மாட்டுது, அந்த ஜெபங்கள் சரியாக நடக்க மாட்டுறது என்று சொன்னா இன்று தேவன் உங்கள் மத்தியில் பேசுகிறார். Let's go back to Bethel. பெத்தலுக்கு மீண்டும் திரும்புவோம் வாங்க. இல்லை பாஸ்டர் காதெல்லாம் அடைச்சி போச்சு, முழுமையாக எல்லாம் போயிடுச்சுன்னா நான் நினைக்கிறேன் கடவுளுடைய பாதத்தில் வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன் தெரியுங்களா,
உங்களையும் என்னையும் விசேஷ விதமாக தேவன் அழைத்து நமக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்காரு. அதை அலட்சியமாக நம்ம பண்ணிட்டு போகிறதுக்கு உங்கள் இடத்துல வேற யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா, யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கவரை வைத்திருக்கலாம்ல கடவுள். இல்லை என் இடத்துல வேற யாராவது ஒருத்தர் வைத்திருக்கலாம்ல. நம்ம பிரயாசம் எடுத்தே ஆகணும். யாக்கோபு என்ன பண்ணுறான்னா 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம், நான் முழுமையாக கதையை சொல்ல ஆசைப்படல. அவங்களுடைய தகப்பனார்ட்டேருந்து அந்த பர்த் ரைட்டை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு அப்படியே ஓடி வரான். ஓடி வந்து லெஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல, லூஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறான். அங்கே தான் முதல் கடவுளை சந்திக்கிறான். He is meeting God for the first time. He is having an encounter with God for the very first time there. God talks to him. ஒரு கல்லை தலையில வைத்து அவன் அங்க தூங்கி கொண்டிருந்த போது தன்னந்தனியாக அந்த பயணத்துல நான் எங்க போக போறேன், என்ன பண்ண போறேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில தேவன் பேசுகிறார். என்னன்னா, தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு அந்த ஏணி மூலியமா நடந்து போய் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த தரிசனத்தை கண்டு காலையில் எழுந்து, இது லூஸ் கிடையாது, அந்த இடத்தை நம்ம மாத்தி பெத்தேல் என்று நான் அழைக்கிறேன் என்று சொன்னான். ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. ஏன்னா தேவன் எனக்கு அவருடைய சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் முதல். கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ இங்கிருந்து போ, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சந்திதாரை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி தேவன் அங்கிருந்து கட்டளையிட்ட காரணமாக அவன் கடந்து போகிறான். தெரியுதுங்களா? இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த 35ஆம் அதிகாரம் 20 வருஷம் கழிச்சு, 20 years later, எப்படி பாருங்க, மீண்டும் அந்த இடத்துக்கு கடவுள் அவனை அழைத்து வராரு. தெரியுதுங்களா? அந்த வசனத்தை மீண்டும் படிங்க. முதல் வசனத்தை சத்தமாக படிக்குமா நான் கேட்டுக்கொள்ள. 35ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஓகே, சரி. இப்போ அந்த யாக்கோபோடு கடவுள் என்ன பண்றாருன்னா பேசுகிறார். இவன் என்ன பண்றான்னா, செக்கேம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குடியும் குடுத்தனமாக இருந்து அங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். எப்போ அந்த லாபான் வீட்டுல இருந்து வெளியே வந்தாச்சு, 20 வருஷம் கழிச்சு, 14 வருஷம் 2 மனைவிகளுக்காகவும் இருந்து கல்யாணத்தை கட்டி அங்க ஏமாற்றப்பட்டு நிறைய விதத்துல ஓடி வரும்போது லாபான் என்ன செய்யறாரு, மாமா வந்து ஏன் என்கிட்ட சொல்லாம வந்துட்டேன்னு பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு அங்கிருந்து எல்லாம் தப்பிச்சு வரும்பொழுது இன்னொரு அனுபவம் என்னன்னா, அவருடைய சகோதரர் ஈசா என்ன பண்றாரு, வராரு. வந்தவுடனே அவருக்கு பயந்து அங்க முன்னாடியே 2-3 கூட்டத்தை அமைச்சு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து, தயவு செய்து நான் என்ன சமரசம் பண்ணிக்கிறேன், சமாதானமா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அது கூட அவருக்கு பயம். இவங்க ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கும் போதே அந்த அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஓடையை கடந்து அந்த சைடு போய் கடவுளோட போராடுகிறாரு. போராடி இரவு முழுவதும் அவரோடு இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார். அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து வந்து இந்த செக்கேம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு. அங்கே ஒரு குடும்ப குழப்பம். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பெத்தேல் என்று சொல்லக்கூடிய இந்த 28ஆம் அதிகாரத்தில் உள்ள அனுபவத்தை அந்த 20 வருடங்களாக மறப்பதற்கு எல்லா சூழ்நிலையும் அவருக்கு இருந்துச்சு. ஒன்று, நம்ம கடவுளை மறப்பதற்கு 2 ரீசன் இருக்குது. என்ன தெரியுங்களா? ஒன்று, நானா மறக்கிறது, என்னுடைய செயல் நித்தமாக. ஐ ட்ரை டு ஃபர்கெட் காட், அப்படியே கடவுளை விட்டுட்டு எல்லாம் போறது, ஏன்னா அலட்சியமா இருந்தது. ஆனா இன்னொரு ஒரு காரியம், நான் இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், குடும்பத்தார், பிள்ளைகள், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் நித்தமாக நம்ம என்ன பண்றோம், அந்த காரியம். இவரு இந்த திருமணம் பண்ணார் பார்த்தீங்களா, அவங்க வீட்டில இருந்து அவங்க ஏமாத்தியது திருமணம், அந்த அவங்களோட பிரச்சனையும் அவருக்கு போதும் ஆச்சு. நான் புள்ள பத்துக்கிறேன், இவங்க புள்ள பத்துக்கிறாங்க, அவங்க புள்ள பத்துக்கிறாங்க, இவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலாங்க. சரி, அந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு இந்த சிக்கேம்ன்ற இடத்துல போய் உட்கார்ந்தா ஒரே ஒரு மகள், தெரியுதுங்களா, தியானா வந்து என்ன பண்றா, அங்க வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில தாக்கப்படுறா. அந்த தாக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தா நம்ம அனுபவம் தொடங்குது. என்ன தெரியுங்களா, அந்த சகோதரர்லாம் சேர்ந்து என்னுடைய சகோதரி தாக்கப்பட்டாலே என்று சொல்லி கொடூர விதமாக ஒரு காரியத்தை அவங்க செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, கொன்று போடுகிறார்கள். அப்பதான் யாக்கோபு அங்க அழுகிறான், என்னப்பா எப்படி காரியம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, என்ன காரியத்தை எனக்கு பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க, என்னை அவங்க அழிச்சு போட்டுருவாங்க, அங்கிருந்து நான் தப்பிச்சு வந்து
இவ்வளவு காலமா நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச தூரத்துல நான் என்ன பண்ண போறேன், அங்க பயணப்பட்டு போக போறேன், இந்த நேரத்துல நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி இருக்கும்போது தான் கடவுள் அவன்கிட்ட பேசுறாரு. 2 காரியம், 2 அனுபவம். என்ன தெரியுங்களா? 1 28ஆம் அதிகாரத்துல எல்லாரையும் விட்டுட்டு ஏமாத்திட்டு கஷ்டத்துல வந்து நான் எங்க போறேன்னு திருன்னு முடிச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு சொல்லும் போது கடவுள் அங்க வெளிச்சப்படுறாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்பான்னு. இங்க செக்கேம்ல என்ன பண்றாரு, இவருடைய குடும்பத்தாரெல்லாம் அழிக்க போறான், இந்த யாக்கோபுன்ற குடும்பம் அழிஞ்சு போயிரும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் கடவுள், when your days are dark, God lights his light on your life. இருட்டான உங்களுடைய வாழ்க்கையின் அந்த நேரத்தில் தான் தேவன் அவருடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறார். ஆமா, C.S. லூயிஸ்னு ஒரு நபர் இருக்காரு. அவர் இப்படியாக சொல்லுகிறார், என்னன்னா கடவுள் நம்முடைய நல்ல நாட்கள்ல, ஆசீர்வாதமான நாட்கள்ல அவர் என்ன பண்ணுவாராம், மெதுவா பேசுவாராம். நம்ம கஷ்டத்துல பிரச்சனையில இருக்கும்போது கத்துவாராம். C.S. லூயிஸ் என்ற ஒரு இது சொல்றாரு, என் மகன் இப்படி போயிட்டானேன்னு சொல்லி அப்படியே அங்கலாய்த்து கத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆசீர்வாதமாக இருக்கும் போதெல்லாம் மென்மையாக பேசக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனால கடவுள் வந்துட்டு நம்ம மீது அளவு கன்ற அன்பு வைத்திருப்பதால் அந்த யாக்கோபை பார்த்து என்ன பண்ணாருன்னா, நீ கஷ்டத்துல இருக்க, உன்னை அழிந்து போயிடுவேன்னு சொல்றேன், இப்ப நான் உன்னை என்ன சொல்றேன், பெத்தேலுக்கு வா. அதுதான் இந்த வசனம், வேற ஒண்ணுமே கிடையாது. இவனுடைய நிலைமை வந்து குடும்பத்து நிமித்தமாக அப்படியே ஒரு குழப்பத்தில் இருந்துச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து எப்படி கடவுள் தேர்ந்தெடுத்தாரு, என்னத்தை செய்ய போகிறார் என்று நம்ம வியக்கக்கூடியதா இருக்கும். சில நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம், இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்கள், இவரெல்லாம் கடவுள் எப்படி தான் உபயோகிக்க போறாருன்னு. அவர் ஒரு பெரிய போதகராய் ஊழியக்காரராக மாறி நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. கல்லூரி நாட்கள்ல நான் பார்க்கும்போது இவரெல்லாம் என்ன பண்ண போற, இவரால் ஒரு ஆத்மா ஆதாயம் உண்டான்னு சொல்லி வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. அவரின் மூலமா திருச்சபையை கட்டி அநேக நபர்களை தேவனுடைய பாதத்தில் அழைத்து வந்திருக்கிறார் தேவன். சில நேரங்களை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுமா பண்றோம், நம்மளே நம்முடைய பிரச்சனைகளை உருவாக்கி கொள்கிறோம். இந்த யாக்கோபின் சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, he has created his own problem. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு கிராமத்துல ஒரு விசேஷம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ ஒரு அம்மா துருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி வேலை செய்து கொண்டிருந்த போது வலிக்கு விழுந்துட்டாங்க. விழுந்து தலையில் அடிபட்டு விட்டது. அப்போ கொஞ்சம் காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் மருத்துவமனை அங்கேருந்து ஒரு 1.5 மைல் தூரம் அந்த கிராமத்திலேருந்து. உடனடியாக எடுத்துகிட்டு போயிருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம், குணப்படுத்தியிருக்கலாம். அங்கேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு சாம்பல் தலையில் வச்சுருங்க, அந்த சாம்பலை வச்சுட்டிங்கன்னா எல்லாமே நல்லாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அடைச்சிரும் பார்த்தீங்களா, அதனால் அந்த யாரோ ஒருத்தர் வந்து அவங்க தலையில் சாம்பலை வச்சுட்டாங்க. அது கொஞ்ச நேரம் இருந்துச்சு, அப்புறம் கசிந்து ரத்தம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ ஒருத்தர் அங்கேருந்து அப்படி இப்படி வரணும், என்னங்க இது யார் சொன்னதை நீங்கள் இப்படி செய்கிறீங்க, சாம்பலை போய் வச்சுக்கிட்டு கிடக்குறீங்க, காப்பித்தூள் வச்சிங்கன்னா அப்படியே நின்றோம், நான் முன்னாடி காப்பித்தூள் தான் வைப்போம்னா அவங்க யாரும் காப்பித்தூளை வச்சுருக்காங்க, அந்த காப்பித்தூளை வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கசிவ ஆரம்பிட்டு. அப்புறம் இன்னொரு 4-5 பேர் வந்துட்டு, சாம்பல் காப்பித்தூள்லாம் யாராவது வைப்பாங்களாங்க, அது இன்ஃபெக்ட் ஆயிருங்க, ஹனி போடுங்க, ஹனி திக்கானது அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டிடும், அது நல்லதும் உடம்புக்கு. அவங்க ஹனியை வேற போட்டாங்க யாரோ மேலே, தேனை அந்த முடியில சிக்கி அந்த புண்ணு எங்கே இருக்குன்னே தெரியல, ரத்தம் ஒழுகிக்கிட்டே தான் இருக்குது. யாரோ ஒரு சொன்னாங்க, என்னங்க இந்த இப்போனா மருத்துவமனைக்கே போயிடுவாங்கன்னு. 1.5 மைல் மருத்துவமனைக்கு போனால் அந்த டாக்டர் ஒரு காரியம் சொன்னாராம், என்னன்னா இந்த புண்ணு பெரிய காயம் கிடையாது, அதை நான் மருந்து போட்டு ஆற்றிடுவேன், ஆனால் நீங்கள் பண்ண அக்கிரமம் இருக்குது பாருங்க, இந்த சாம்பல் அதை எடுக்கிறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் அவன் இப்போ அதை வெட்டி அதை இழுத்து அது எதுவும் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுதும் சூழ்நிலையாக வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே நானே சேர்ந்து செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த பட்டம் விடும் போது நூலை இப்படி சுற்றி ஆனால் நான் சுற்றுறேன் அப்படி இப்படின்னு கடைசியில் பார்த்தா நூலை எடுக்கவே முடியாது இருக்கீங்களா, அப்படியே விட்டுருந்தா கூட அப்படியே இருந்திருக்கும். சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளை ரொம்ப கடுமையாக்கி கொண்டு தேவனால் அதை பார்த்து உடனடியாக குணப்படுத்தக்கூடிய நிலைமையில கூட நம்ம வைத்து இல்லாதபடிக்கு என்ன பண்ணிடுறோம். அதுபோல் தான் இந்த யாக்கோபின் அனுபவம் வந்து சுத்தி அப்படியே பிரச்சனைகளாக இருந்தது. அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, நான் அழிந்து போயிடுவேன் சொன்ன மாத்திரத்தில் தேவன் அங்கு வெளிப்படுகிறார். இந்த பெத்தேலுக்கு திரும்பவும் என்பதில் ஒரு பெத்தேல் சைக்கிள்னு ஒன்று இருக்கு, சுழற்சி. இதுதான் வந்து இந்த பிரசங்கத்தின் சாராம்சம். எப்போ போனாலும் இப்படியே தான், இது ஒரு ரவுண்டு. நமக்கு எழுப்புதல் கூட்டம் எதுக்கு நடத்துகிறோம், எழுப்புதல்னா என்ன அப்படின்னு சொன்னால் இது மாத்திரம் தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். திஸ் இஸ் அ சைக்கிள்.
எப்போ இந்த அனுபவம், இந்த கஷ்டம், இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது பெத்தேல்ல இருந்து அவர் சிக்கிம்ல இருந்து என்ன பண்றாரு? பெத்தேலுக்கு திரும்புகிறார். He returning back to Bethel where God is, where God's presence is. தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம், தேவன் அவரை முதலாவதாக சந்தித்த அந்த இடம், தேவன் அவரோடு செய்த வாக்குத்தத்தத்தின் இடம், அந்த இடத்திற்கு மீண்டும் திரும்புவது. இப்போ நீங்களும் நானும் இந்த ரிவைவல் மீட்டிங்ல இருக்கோம், எழுப்புதல் மீட்டிங். நம்முடைய குறிக்கோள் என்ன தெரியுங்களா? we have to go back to Bethel. என்னுடைய பெத்தல் எதியா? எங்க நான் முதல்ல கடவுளை சந்திச்சேன்? எங்க என்னுடைய காதுல அவருடைய வசனங்கள் நல்ல ஸ்ட்ராங்கா துணிக்க கேட்டது? எங்க என்னுடைய பாடல்களும் என்னுடைய ஜெபங்களும் பரலோகத்துக்கு ஏதுவாக நடந்தது? எங்க நான் என்னுடைய இல்லத்தில் உள்ள பிள்ளைகளையும் என்னுடைய அருகாமையில் உள்ள பிள்ளைகளிடத்திலும் போய் தேவனுடைய வசனத்தை உன்னிப்பாக விசுவாசத்தோடு பலத்தோடு சொன்னேன்? எங்க நான் ஜெபம் செய்யும் போது உடனடியாக ஜெபத்தை கேட்டார்? அந்த இடம் எங்க? எந்த இடத்துல நான் தீர்மானம் எடுத்து தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று திருச்சபைக்கு முன்பதாக கொடுத்த வாக்குத்தத்தம், தேவனே நான் உம்மை பர்சனல் சேவியராக ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், இன்றிலிருந்து உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய மகனாக மாறுவேன் என்று சொல்லி தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாகவும் திருச்சபைக்கு முன்பதாகவும் ஞானஸ்தானம் பெற்ற நாட்கள், உபவாசம் இருந்து ஜெபித்து என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய கணவரையும் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய திருச்சபை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு இருந்த நாட்கள் தான் என்னுடைய பெத்தேல். இந்த எழுப்புதல் கூட்டத்தில் நாம பெறக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, கடவுள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், go back to your Bethel. நீ அந்த பெத்தலுக்கு திரும்பாத போது உனக்கு அந்த எழுப்புதலே நடைபெறாது. அந்த புதுப்பித்தல் என்ற அனுபவம் நமக்குள் ஒருபோதும் வராது. அந்த பெத்தலை நாம் யோசிக்கவில்லை என்றால். சரி, அடுத்தது என்ன? மீட்பு பெறுவதுதான். இந்த பெத்தலுக்கு போறது நினைச்சு நான் போறதெல்லாம் இருக்கு. பட் தென் there is something else. நீங்களும் நானும் பிரச்சனையின் மத்தியில் இந்த தீர்மானத்தை எடுக்கும் வேளையில நம்மை ஆயத்தம் செய்து தான் பெத்தேலுக்கு போக முடியும். ஏன்னா நான் இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப கந்தியா இருக்க, என்னுடைய மொழிகள் மாறிவிட்டது, என்னுடைய வாழ்க்கை பயணம் மாறிவிட்டது, என்னுடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது. இன்னைக்கு நான் போய் திருச்சபையில் இருந்தா இல்லை கடவுள் முன்னாடி இருந்தேன்னா ஏற்றுக்கொள்ளப்படாத நபராக மாறிவிடுவேன். ஏன்னா கடவுளுடைய பிரசன்னத்திற்குள் போவதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். ஏனோ தானம் என்று அவசரமாக ஓடக்கூடிய ஒரு அனுபவம் கிடையாது. அது பஸ்ஸை விட்டுட்டேன், கடைசியா நேரத்தில் ஓடிட்டேன், ட்ரெயினை விட்டுட்டேன், கடைசியா உள்ள போய் உட்காந்துட்டேன், ஏதோ ஒன்று செஞ்சணுன்ட்டு போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய காரியம் கிடையாது. கடவுளுடைய பிரச்சனை முக்கியமான, இது வாழ்க்கையின் பிரச்சனை, இது என்னுடைய ரட்சிப்பின் பிரச்சனை. இதற்கு நான் ஆயத்தம் செய்யாமல் எப்படி நான் அங்கு போக முடியும்? நான் சர்ச்சுக்கு போறேன் பாஸ்டர், படிக்கிறேன், இனிமேல் வேதம் படிக்கிறேன், அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை நான் செய்ய வேண்டும். அது என்ன பண்ணும்? வெளிப்பட வேண்டும். that has to be seen. நீங்க விசுவாசம் வைத்திருக்கிறீங்க கடவுள் மேல, அந்த விசுவாசத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும். அந்த நடைமுறை வெளிப்பட வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு சாராம்சம். You believe in God. Your belief has to be in action. And your action has to be in your life as a fruit. ஒரு கனியாக வெளிப்பட வேண்டும். மற்றவர்கள் உங்களை பார்த்து அந்த மாற்றத்தை, அந்த புதுப்பித்தலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அது நான் சொல்ற சரீரபூர்வமாக கிடையாது, நல்ல ட்ரெஸ் மாற்றிட்டு போய் நிற்கிறது கிடையாது. நீங்க பேசுற விதத்திலே கண்டுபிடிச்சிடலாம், இவன் தேவனோட மனுஷனா, தேவனுக்கு பயந்த மனுஷனா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கானான்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு போயிடும். இல்லை ஒரு ஃபேக்காக இருக்காங்க, நமக்கு எல்லாம் தெரியும். தெரியுதுங்களா? சில நேரங்களில் அம்மா அப்பாலாம் பிள்ளைங்களை பார்த்து, ஒருவேளை வாலிப பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்குங்களா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சில நேரங்களில் நம்ம பார்த்துட்டு, அம்மா அப்பாக்கெல்லாம் இது தெரியாது, அம்மா அப்பாவுக்கு இது தெரியாது, அம்மா அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், அமைதியாக இருப்பாங்க, நீ என்ன பண்ண போகிற அடுத்ததுன்னு சொல்லி. ஆமாம், அது தெரியாத நபரே கிடையாது. they will be very quiet for you to go ahead. ஆனால் எங்கேயாவது உணர்ந்தாங்கன்னா, நீ எங்கே கொஞ்சம் மீறுற அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு கத்திடுவாங்க. ஆமாம், ஒருவேளை அடுத்த ரூமில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன், நீனு அப்பா அம்மா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு காமெடியோ ஒரு ஜோக்கோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த காமெடி அப்படியே மெல்லமாக சத்தம்லாம் குறைஞ்சிரும் பாருங்க. ராஜா, என்ன ராஜா பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, அது நான் இதுதான் பக்கத்தில் வந்து நிற்கிறது. அப்போலே நமக்கு என்ன பண்ணிடும்? தெரிஞ்சு போயிடும். அதனால் தெரியாதுன்னு கிடையாது. அதனால் நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும், கடவுளுடைய பிரசன்னத்திற்குள் போவதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தம் செய்வது மாத்திரமில்லை, நம்மளை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாறணும்.
அந்த போர்ட்ரேயல் ஆஃப் ஃப்ளஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே தான் கடவுளுடைய நாமம் பிரகாசிக்கப்படுகிறது, பிரசன்னம் படப்படுகிறது. ஏன்னா வேதாகம் சொல்லுகிறது, லெட் யுவர் லைட் ஷைன், உடைய வெளிச்சம் இந்த உலகத்தில் பிரகாசிக்கப்படட்டும், that men might see you and glorify the Father who is in heaven. உங்களுடைய வெளிச்சத்தின் உடைய வாழ்க்கையை பார்த்து என்ன பண்ணணும்னா, நல்லா செய்யறப்பா அப்படின்னு ஒன்னே சொல்லக்கூடாது, பிதாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய வாழணும். சில நேரம் நம்ம கிரெடிட் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, கடவுளுக்கு என்னுடைய வாழ்க்கை நித்தமா. அதனால தான் சொல்லும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், if there is one thing I will say, it's because of God. இன்னைக்கு நல்ல நம்ம தேவனுடைய செய்தியை பேசுகிறோம், நல்ல காரியம் செய்கிறோம், நல்ல பாட்டு பாடுறோம், இல்லை மற்றவங்களுக்கு ஊழியம் செய்கிறோம், எல்லா காரியத்திலையும் கடவுளுடைய நாமம். பிலீவ், ஆக்ஷன் அண்ட் ஃப்ரூட், இதுதான் இரண்டாவது காரியம். நம்ம பெத்தேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியான காரியம் என்னென்னா, அதுவும் நம்ம பார்த்துருவோம். இந்த 3 காரியம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பெத்தேலில் நான் போகிறேன்ற உற்சாகம், அதுக்கு வேண்டிய ஆயத்தம். ஆனால் ஆயத்தம் பெற்று பெத்தேலுக்குள்ளே போயாச்சு. பெத்தேலுக்குள்ளே போயிட்டு அங்கேயே உட்காந்துருக்க முடியாது. அதை கடைசி 4 பிரசங்கம் கேட்கணும் நீங்கள். அப்போ உட்காந்துருக்கிறதுக்கு கடவுள் நம்மளை இங்கே அழைக்கல. God did not call us to sit here like that. அவருடைய திட்டம் நம்ம அப்படியே லகுவாக இங்கே இருந்துடணும்னு. திருச்சபை, ஒரு நபர் சொல்கிறாரு, திருச்சபை ஒரு ரெஃப்யூஜி சென்டர் கிடையாது, அடைக்கலம் போகக்கூடிய ஒரு இடம் கிடையாது. ஒரு அவசரத்துக்கோ, ஆத்திரத்துக்கோ, பயத்துக்கோ, பாதுகாப்புக்கோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைஞ்சி போயிட்டேன்னு உட்காந்துருக்கிறது கிடையாது. அது என்னென்னா, நீங்கள் உலகத்திற்கு சென்று ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பேஸ். இங்கே இருந்துட்டு நம்ம இங்கிருந்து அந்த ஊழியத்தை செய்வதற்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம என்ன செய்கிறோம், சில நேரம் லகுவாக இங்கே உட்காந்துடுறோம் அப்படியே. அதனால் இந்த எழுப்புதல் கூட்டத்தின் முக்கியமான சாராம்சம் இதுதான். ஒரு சைக்கிள், இது பெத்தேலின் அந்த சைக்கிள்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பெத்தேலுக்கு போகிறதுக்கு பிரயாசம் எடுத்துட்டோம், அதற்கு வேண்டிய ஆயத்தம் செய்துட்டோம். போன பிறகு பெத்தேல்லே உட்காந்துருக்காத, வெளியே போ. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இது தட்டுங்களா, உதாரணம். ஒரு நாள் அதில் பிரசங்கம் செய்வோம். இந்த 3 சீடர்கள் என்ன பண்ணாங்க, மேலே என்னதுங்க, மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன், மறுரூபமாக்கப்படும் அந்த மலைக்கு போயிட்டாங்க கிறிஸ்துவோடு. அங்கே மோசேயை பார்க்குறாங்க, எலியாவை பார்க்குறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவ அங்கே நின்ற உடனே இங்கேயே கூடாரம் போட்டு நம்ம உட்காந்துருவோம், இந்த பெத்தேல்லையே உட்காந்துருவோமே. பெத்தேலுக்கு போனது நல்லது, அதுக்கு ஆயத்தம் செய்தது நல்லது. இங்கேயே உட்காந்துருவோமே நம்ம. கடவுள் எப்பா இங்கே இடத்த காலி பண்ணுங்கப்பா, நீங்க போங்கப்பா, உங்களை நான் இங்க அழைத்து வந்தது என்னன்னா, என்னுடைய மகத்துவத்தை பாருங்க. இந்த மகத்துவம் எப்போ தோணும்னா உங்களுக்கு உதவியா இருக்கும். போகும்போது ஊழியத்தை அவன் மலையிலிருந்து வரும்போதே மறந்துட்டான். அதான் சொல்றோம், இன்னொரு நாள் அதுக்கு பிரசங்கம் பண்ணணும். நம்ம பெத்தேல உட்காந்து அப்படியே குளிர் காஞ்சிட்டு, இது மாதிரி ஒரு இடம் எதுவுமே இல்லை. தமிழ் சர்ச் மாதிரி பாட்டு, சாப்பாடு, ஊழியம் என்னென்னலாம் இருக்குது. இங்கேயே இருக்கிறதுக்காக நம்மளை ஆயத்தம் படுத்தலையே. நல்ல உணவு, சரீரபூர்வமான உணவு, ஆவிக்குரிய உணவு, பாட்டு, உற்சாகம். ஒரு நாள் நான் ஊழியம் செய்து இன்னும் 5 பேர் 6 பேரை தேவனுடைய பாத்திரம் அழைத்து வருவதற்கு தான் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, நியமித்திருக்காரு. அதற்காக நம்ம எடுக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கோம்னா அது முடியாது. 4 செர்மன் கடைசியில் உட்காந்து நம்ம பார்ப்போம், இங்கே கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கலாமா இல்லை வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அது முக்கியமான காரியம். அட்வென்ட் திருச்சபையின் சாராம்சமே அதுதான். நம்முடைய அடையாளம் கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகள், தெரியுதுங்களா? அண்ட் ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, தெரியுதுங்களா? தீர்க்க தரிசன ஆவியை நம்ம வைத்திருக்கக்கூடிய திருச்சபை. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியம் என்னன்னா, முத்தூது, பிரசன்ட் ட்ரூத்தை நம்ம என்ன பண்ணோம், உலகத்துக்கு சொல்லி அநேகரை தேவனுடைய பாதத்தில் அழைத்து வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இப்போ இந்த யாக்கோபை பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு, இப்போ பெத்தேலுக்கு திரும்பக்கூடிய ஒரு அனுபவம். அதான் முதல் காரியம் நம்ம பார்க்குறோம். என்னன்னா, காட் கால்ஸ் ஜேக்கப். அந்த பகுதியில் பார்க்கும்போது இந்த அழைப்பு தேவன் கொடுத்துருக்கிறார் இவனுக்கு. ஏன்னா அது கூட ஒரு கண்டிஷனோட வருது. என்ன தெரியுங்களா, நீ பெத்தேலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல. நீ உன்னுடைய வீட்டிலிருந்து ஓடி வரும்போது, ஏசாவிடமிருந்து தப்பித்து வந்து ஒன்றுமில்லாமல் வனாந்திரத்தை திரிந்து கொண்டிருந்த பொழுது நான் உன்னை சந்தித்தேன்ல, அந்த காரணத்தை வைத்து நீ பெத்தேலுக்கு போ.
God is reminding us of what has happened then. ஏய், நீ மறந்து விடுவ. ஏன்னா முதல் அன்பை நம்ம எபேசியர் திருச்சபை மறந்தது போல நம்ம மறந்துட்டோம்னு சொல்லிட்டு கடவுள் ஞாபகப்படுத்துறாரு. God reminds us. அப்பா, நீ இப்படி நடந்துச்சுல, இப்படிப்பட்ட ஒரு காரணத்தமாக நீ திருச்சபைக்குள்ள வந்த, இந்த சத்தியத்திற்குள் வந்த, இதற்கு உண்மையாக இருந்தல, அந்த அனுபவத்தின் நிமித்தமாக நீ பெத்தேலுக்கு போ என்று தேவன் உங்களையும் என்னை என்ன பண்றாரு, அனுப்புகிறார். அந்த யாக்கோபு ஆயத்தம் செய்து அந்த குடும்பத்தாரோடு சேர்ந்து என்ன சொல்றாரு, சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எலன் ஒயிட் அம்மையார் சொல்லும்போது சொல்றாங்க என்னன்னா, the Lord designs to draw his children back to himself, to their first love, that they may behold the vision of his glory. தேவனுடைய மகத்துவமான தரிசனத்தை காண்பதற்காக தேவனுடைய பிள்ளைகளை முதல் அன்பு அந்த உறவுக்கு தேவன் அழைக்கிறார் என்று அம்மையார் அவர்கள் சொல்கிறார். இன்னும் என்டி ரைட் என்று சொல்லக்கூடியவர், faithfulness to God begins where God first met us. நம்மளை எங்க தேவன் சந்தித்தாரோ முதல்ல அங்கதான் நம்முடைய விசுவாசம் வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். It is in returning that we find the path forward. நம்ம மீண்டும் அந்த விசுவாசத்துல அந்த முதல் சந்தித்த அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய எதிர்கால பாதையே வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார். தெரியுதுங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம எங்க போவோம், எப்படி போவோம், எந்த வழியாக போவோம் என்று சொல்லி தெரிந்து கொள்வதற்கு ஒரு ரீசன், ஒரு காரணம் இருக்குன்னா அது என்னன்னா, நான் திரும்பி போகணும், அங்க ஐ ஹாவ் டு கோ பேக். தெரியுதுங்களா? அந்த இடத்த போய் பார்த்து அந்த அனுபவத்துக்குள்ள நான் பர்சனலாக போல அந்த அனுபவத்துக்குள்ள நான் போகக்கூடிய நபர்களாக என்ன பண்ணணும், மாறணும். இப்போ பரிசுத்தம் படக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த செகண்ட் பாட்டு என்ன பண்ணுறாரு, பெத்தேலுக்கு போகிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாரு. ஆனால் அதற்கு முன்பதாக நம்ம ஆயத்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக என்ன பண்ணணும், மாறணும். அதுக்கு 3 காரியம் இங்கே அவர் செய்கிறாரு. அது மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியம். இதுதான் எழுப்புதலின் ஒரு தொடக்கமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நானும் நீங்களும் யோசிச்சிட்டோம். ஆமாம், கடவுள் நம்மளோட பேசுகிறாரு. தெரியுதுங்களா? இன்னைக்கு நம்மளோட பேசுகிறாரு கடவுள். ஆனால் நான் வந்து கடவுள்கிட்ட போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே சொல்கிறாரு, கம் லெட்ஸ் பேக்கப். ஜேக்கப் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த யாக்கோபு. ரொம்ப சிக்கலான குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணுறாரு, குடும்பத்தோடு சேர்ந்து தான் நம்ம வேலைக்கு போவோம்னு சொல்கிறாரு. சில நேரங்களில் நம்ம தகப்பனாக இருக்கிறோம், அல்லது அப்பா நீ வீட்டிலே இருப்பா, நீ வந்தால் உன்னைய வச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போகணும், அதை அழைச்ச, நான் போனோன்னா கரெக்டாக போவேன், நேரத்துக்கு போவேன் வருவேன், அப்படியே இத்தனை நம்ம சொல்லுவோம். நான் போவேன்னா கரெக்டாக வேலையாக போவேன் வருவேன், நீ போனீங்கன்னா அது இதுன்னு இது பண்ணுவோப்பா, அது நேரமாகும், அது இதுன்னு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம். ஒருவேளை ஒரு யாக்கோபு அப்படி சொல்லியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவங்க பண்ண அக்கிரமம் அவ்வளோ. தெரியுதுங்களா? அந்த தன்னுடைய சகோதரிக்காக போய் ஊரில் இருக்கவங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டு வந்தாலும் எப்படிப்பட்ட மகன்களாக இருப்பாங்க. சரி, மகங்க அப்படி இருக்காங்கனாலும் மனைவிகளுக்கும் பிரச்சனையோட இவர் என்ன தான் பண்ணுவார். இப்போ நீங்கள்லாம் இங்கே இருங்க, நான் என்ன பண்ணுறேன், ஆபிரகாம் மாதிரி நான் மாத்திரம் பெத்தேலுக்கு போய் நான் பலி செலுத்தி கடவுளை வணங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவர். ஆனால் இவர் தேவனுடைய மனுஷனை அங்கே கடவுள் வெளிப்படுத்தக்கூடிய காரியம், லெட்ஸ் ஆல் கோ, பேக் பண்ணுங்கடா இங்கேருந்து. அது ஒரு அருமையான காரியம். பார்த்தீங்களா? தேவனுடைய காரியம், தேவனுடைய ஊழியம், கடவுளுடைய காரியம்னா நம்ம எல்லாமே சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக என்ன பண்ணுறோம், அது ஆமாம். நான் நினைக்கிறேன் God has given us a role as a high priest. ஒரு ஆசாரியராக நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. தெரியுங்களா? அந்த பகுதியை நம்ம சரியாக செய்யக்கூடிய நபர்களாக மாறணும். தெரியுதுங்களா? எது எடுத்தாலும் நம்ம சொல்கிறது சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஏவாளால் தான் இந்த பாவமே வந்துருச்சு. நம்ம இருந்தால் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம். நான் நினைக்கிறேன் நம்ம இருந்தால் ஒரு 4-5 ஆப்பிளாவது சாப்பிட்ருப்பான் அப்படின்றாங்க. ஒரு நபர் சொல்கிறாரு, அது ஆப்பிள் பழம் கிடையாது, பட் கனியை ஒரு 4-5ஆவது சாப்பிட்ருப்பார் இவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை, நமக்கு அந்த பொறுப்பு தேவை, அந்த தலைமை தேவை தான். ஆனால் அதற்கு வேண்டிய அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல. அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். நான் வீட்டில் எல்லாம் செய்வேன், தலைமையாக நின்று எல்லா காரியம் செய்வேன், அது கடவுள் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த காரியத்தில் உண்மையாக இருக்கிறோமா, அதுக்கு நம்ம அக்கௌண்டபிள். ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம கணக்கு கொடுக்க பிள்ளைகளாக இருக்கணும். ஸ்டூவர்ட்ஷிப் இஸ் வாட்? உக்ரானத்துவம் என்னன்னு நினைக்கிறீங்க? சும்மா காசு வைத்திருக்கிறது, 10 ரூபா வச்சுருந்தா 1 ரூபா கொடுத்துட்டேன் கடவுளுக்கு, சீராக காசை நான் செலவழித்தேன். இல்லை, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தாளந்துகள் நம்ம எப்படி உபயோகிக்கிறோம் என்பது தான். நம்ம நேரங்கள் அதை எப்படி நான் உபயோகிக்கிறேன்றது தான்.
ஈவன் நம்முடைய அட்வென்ட் சாராம்சத்தில் ஒரு படி மேலே போகிறோம். நம்ம என்விரான்மெண்ட், நம்முடைய சுற்றுப்புற சூழலையும் கூட நம்ம என்ன பண்ணுமா, பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நண்பர்கள், அவர்களை நம்ம பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். இல்லை நண்பர்களே வைத்துக் கொள்ளக்கூடாது நம்ம. அப்புறம் குடும்பத்தார். ஸோ லுக்கிங் ஆஃப்டர் ஃபேமிலி இஸ் a stewardship God has given to us. அவங்கள விட்டுட்டு நம்ம பண்ண முடியாது, தெரியுதுங்களா? எப்படி தசம்பாகம் கொடுக்கிறோமோ அது போல நம்முடைய குடும்பத்தாரை பார்க்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அப்படிதான் இவர் திடீர்னு கடவுள் சொன்ன மாத்திரத்தில் ஜெபத்தோடு எழுந்து நின்று குடும்பத்தோடு சேர்ந்து பெத்தேலுக்கு போவோம் என்று சொல்லி அழைத்து போறாரு. ஆனால் அதற்கு முன்பதாக அந்த குடும்பத்தில் நீங்க ஆயத்தம் செய்ய வேண்டிய காரியம் 3 காரியம். 3 things you have to do அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அந்த காரியத்தை என்ன பண்ணணும்னா ஒன்று ஒன்றா பார்க்கணும். முதல் காரியம் என்னன்னா, கெட் ரிட் ஆஃப் த ஃபாரின் காட்ஸ். உங்களில் இருக்கக்கூடிய அந்நிய தெய்வங்களை என்ன பண்ணணும், விலகி போகணும். ஏன் இவர் இப்படி சொல்றாரு? நம்ம உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், எல்லாமே இந்த பாட்டு புத்தகத்தில் தயவு செய்து பேனை வச்சு கிறுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா என்ன பண்ணியிருக்காங்க, யாரோ அங்கே கிறுக்கிறாங்க. அதனால தானே நான் சொல்கிறேன், இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன். இவங்க அந்நிய தெய்வங்களை வைத்திருக்காங்கன்னு தெரியுது. ஏன்? ஒரு அனுபவம் இருக்கு. லாபான் வீட்டிலேருந்து இவர் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டாரு. அங்கேருந்து என்னப்பா நீ சொல்லாமல் போயிட்டா அப்படி சொன்னோடனே, இல்லை நான் நீங்கள் ஏமாத்திட்டீங்க, நீங்கள் அதனால நான் இது பண்ணிட்டேன். அது இல்லைப்பா, என்னுடைய மகள்களையும் என்னுடைய பேர குழந்தைகளையும் பார்த்து முத்தம் கொடுத்து, நான் வேதாமத்துலேருந்து தான் சொல்கிறேன், நான் அனுப்பலான்னு நினச்சேன், நீ இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அது மாத்திரம் இல்லை, நீ என் வீட்டிலேருந்து சில காரியங்களை திருடிட்டு வந்துட்ட. ஓ, என்னையா இப்படி குற்றம் சொல்கிறீங்க சாரு, நாங்கள் ஒன்றுமே தெரியல, நான் ஒன்றுத்தையுமே எடுத்து போகல, நான் தான் உங்களுக்கு என்ன பண்ணேன், 14 வருஷமாக உழைச்சேன், நீங்கள் எனக்கு அதுக்கு வேண்டிய ஊதியத்தை சரியாக கூட தரல, நீங்கள் எனக்கு எதிரே நின்ற பொழுதும் கடவுள் எனக்கு சார்ந்தார்னு சொல்லி அவர் ஒரு சாட்சியை அங்கே சொல்கிறாரு. God was with me. ஆமாம், அந்த பெத்தேல் 28ஆம் அதிகாரத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த யாக்கோப்புக்கு தொடர்ந்து இருந்துச்சு. அதனால தான் லாபானால அவனால் அழிக்க முடியல, இல்லாட்டி அங்கேயே அழிஞ்சு போயிருக்கணும். ஆமாம், அத்தனை பேரை கூட்டிகிட்டு நீ எப்படி எங்களுடைய குடும்பத்திலேருந்து கூட்டிகிட்டு போவ அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடிய நபரா அப்புறம் போய் தேடுறாங்க. யாரு? அவர் மிகவும் நேசித்த மனைவி யாரு? ராகேல். ரேச்சல் கொஞ்சோண்டு அந்த சாமியெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க. இன்னைக்கு பார்க்கல, ஆனால் அந்த சாமியை எடுத்து மறைக்கக்கூடியது பாருங்க. எல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இந்த விக்கிர ஆராதனை சொன்ன உடனே நம்ம ஏதோ ஒரு பொருளாக எடுத்து வச்சுருக்கோம்னு நினைக்கிறது கிடையாது. பட் there are all idols with us. Anything which replaces God is an idol அப்படிங்கிறார். எதெல்லாம் கடவுளை கடவுளுக்கு என்னதுங்க, கடவுள் இடத்தை பிடிக்கிறதோ அதெல்லாம் நமக்கு விக்கிர ஆராதனை என்று சொல்லுகிறார். நான் ஒரு அனுபவத்தை சொல்லணும். என்னென்னா, நானும் இன்னொரு போதகனும் சேர்ந்து ஒரு நபர் வீட்டுக்கு ஜபம் செய்ய போயிருந்தோம். அப்போ ஜபம் செய்ய போயிருந்தப்போ உற்சாகமான போதகர், ரொம்ப ஆவிக்கு நிறைந்த போதகர், நாங்கள் 2 பேரும் அங்கே போயிருக்கும்போது அந்த புதிதாக சத்தியத்துக்குள்ளே வரக்கூடிய பிள்ளைங்க, அவங்க கணவனும் மனைவி பிள்ளைங்க இல்லை, அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறோம். இது இங்கிலாந்து தேசத்தில் நடந்தது. இப்போ ஜெபம் பண்ணும்போது பாதியில் அந்த பாஸ்டர் ஜபத்தை நிறுத்திட்டார். அவர் நிறுத்திட்டு, பாஸ்டர் நம்ம வெளியே போயிடுவோங்களா? எனக்கு ஆச்சரியமாயிட்டு. இல்லை பாஸ்டர் வெளியே என்ன, அவங்களுக்கு தெரியல, புதிதாக வந்த நபர்கள். அப்புறம் ஒரு நிமிஷம்னு சொல்லி நான் பாஸ்டர் வெளியே கூப்பிட்டு வந்தா என்னையால் இங்கே ஜெபம் பண்ணவே முடியல, எனக்கு ஒரு மாதிரி தள்ளுற மாதிரி இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ண பிடிக்கல, நீங்கள் வேணால் பண்ணிட்டு வாங்க பாஸ்டர். அப்புறம் நான் உள்ளே போனேன். அவங்கக்கிட்ட, என்ன வீட்டில் என்ன வச்சுருக்கீங்க, எப்படி நீங்கள்? இல்லை நாங்கள் ரோமன் கத்தோலிக் தான், ஆனால் அட்வென்ட் சத்தியத்தை கேட்டு நாங்கள் வரதுக்கு இருக்கோம். இல்லை ஜெபம் பண்ணுறதுல ஒன்றும் கிடையாது, உங்களுக்காக வாஞ்சியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் சத்தியத்துக்குள்ளே வரணும், ஆனால் இடையூறாக இருக்கிறது மாதிரி எங்களுக்கு இருக்குது, அதனால தான் கேட்குறோம் உங்களை ஏதாவதுன்னு. நீங்கள் இப்போ வெளிப்படையாக சொல்ல தேவையில்ல, எப்போ உங்களுக்கு இதாக இருக்கும், நான் உங்களுக்கு வெளியே நின்று நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், வீட்டுக்கு வெளியே நின்று ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம். அப்புறம் ஒரு 3 நாள் கழித்து அவங்க சொல்கிறாங்க, அந்த வீட்டில் அவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டாங்க. அந்த வாடகைக்கு அந்த ரூமை தாண்டி இவங்களுக்கு ஒரு மறைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூம் இது. அங்கே அவர் எல்லா விக்கிர ஆராதனையும் வைத்து தொழுகை செய்கிறார். இவங்களுக்கு தெரியவே இல்லை. இட்ஸ் எ யங் மேன் இஸ் ஒர்க்கிங் சம்வேர் அண்ட் ஸோ தே ஹவ் கிவன். நாங்கள் எங்கே நின்று ஜோம் பண்ணி அந்த பாச தள்ளுறாரோ, என்னைய கையை பிடிச்சி இழுத்து இது பண்ணாரோ, அந்த வாலுக்கு பக்கத்தில் தான் அந்த இதெல்லாம். அதனால் அவரால் முடியலன்னு சொல்லிட்டார்.
நான் இந்த அனுபவத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா நேரமும் அப்படி நடப்பதற்கு சாத்தியம் இல்லை. நம்முடைய தேவன் எல்லாத்தோடையும் பெரியவர். அதனால் ஆனால் அந்த அனுபவத்தின் மூலமாக ஒன்று, அப்புறம் அவங்க அவரை வெக்கேட் பண்ண பிறகு நாங்கள் திருப்பி போய் ஜெபம் பண்ண வேண்டிய நிலம் ஆயிட்டு. அப்புறம் சத்தியத்துக்குள்ளே அவங்க 2 பேரும் ஞானஸ்தானம் பெற்றாங்க. தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்தார். சில நேரங்களில் நம்ம வைத்திருக்கக்கூடிய விக்கிரகங்கள் தேவனுடைய பிரச்சனத்துக்குள் நுழையாதபடிக்கு நம்மளை தடுக்கிறது இல்லை, தேவன் நமக்குள் நம்முடைய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்காதபடிக்கு என்ன பண்ணுறது, இடையூறுகளாக இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதனால தான் முதல் காரியமாக இந்த யாக்கோப்பு தெரிஞ்சிட்டான், எனக்கு உண்மை உள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இந்த யாக்கோப்பின் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளோடு இருக்கிறார், எனக்கு இடையில யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி the first thing that you and I have to do in order for us to have a revival is take all of our idols and bury it, burn it. ஒரு நபர் என்ன செஞ்சாருன்னா, திருச்சபைக்கு போனார். அப்போது அங்கே அந்த திருச்சபையில் நிறைய பேர் குடிக்கிற பழக்கம் உண்டுச்சு. அது போதகருக்கு தெரியும். அதனால் இன்னையோடு நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுடைய எண்ணத்தோட இந்த பழக்கத்தை விட்டுருவோம்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணி யாரெல்லாம் விட்றீங்கன்னு சொல்லி கேட்டுட்டார். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, இப்போ இங்கே யாரெல்லாம் அந்த பாட்டிலுக்கிட்ட அங்கே எங்கே பேக்கில் வச்சுருக்கீங்களே எடுத்துகிட்டு போய் நம்ம பக்கத்தில் இருக்க ஆறில் போட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ அந்த ஆற்றுல போய் எல்லாம் போட்டாங்க. போட்டால் பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், ஜெபம் பண்ணுவோன்னு. அப்புறம் அப்படியே வராங்க, வந்து சர்ச்சில் வந்து இப்போ ஒரு உண்மையான ஜெபத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் யாராவது ஒருத்தவங்க பிடித்த பாடல் ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஷால் வி கேதர் அட் த ரிவர், நம்ம அந்த நதி நண்டை மீண்டும் போவோமா அப்படின்னு சொல்கிற பாடு. ஏன்னா அவங்களோட எண்ணெல்லாம் எங்கே இருக்குது, அந்த எங்கடா போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பாஸ்டர் யோசிச்சார், இவங்கெல்லாம் மன மாதிரி வந்துட்டாங்கன்னு பார்த்தா ஷால் வி கேதர் அட் த ரிவர், தெரியுதுங்களா, நம்ம அந்த ரிவருக்கு பக்கத்துக்கு போவோமா பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் கை தூக்கி, அதுதான் ஒரு விருப்பமான பாடலாம். சில நேரங்களில் நம்ம விட்டுடுறோம், அதெல்லாம் மறைச்சிட்டோன்னு, ஆனால் எனக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்குது சில நேரம். அதுதான் வந்து பரிசுத்த ஆவியினால மாத்திரம்தான் அது நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அசுத்தமான காரியங்கள், வெறுப்பான காரியங்கள், தெரியுதுங்களா, இன்னும் கொடூரமான அனுபவங்கள் போதகர் ஊழியத்தில் நான் பார்த்தது உண்டு. சில பேர் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியல. ஐயா என்னால் வரவே முடியலையா, மருத்துவமனைக்கும் சைக்காட்ரிஸ்டுக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்க. ஹோலி ஸ்பிரிட் கேன் ஹெல்ப். பரிசுத்த ஆவியானவர். நான் நினைக்கிறேன் இந்த அனுபவத்தில் அந்த யாக்கோப்பு அவருடைய குடும்பத்தாரோடு கேட்ட மாத்தத பரிசுத்த ஆவியின் நித்தமாக தான் நம்ம இன்னைக்கு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம். கடவுளே என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த விக்கிரங்கள்லாம் எடுத்து போடுங்கள் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நித்தமாக என்னால் முடியாத காரியங்கள் நீங்கள் செய்ய. ஏன்னா ஐ வில் கிவ் யூ அ கம்ஃபர்டர், தேற்றவாளன் ஒருவரை உங்களுக்கு கொடுப்பேன். அவர் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி செம்மையான வழியில நடத்துவார் என்று சொல்லி நமக்கு ஒரு தேற்றவாளனை கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணோம், அந்த பரிசுத்த ஆவியானவர் இடத்துல நம்ம கெஞ்சக்கூடிய பிள்ளைகளா இருக்கும். நீங்க என்னோட ஒத்துக்கிறீங்களா? அதுல are you in agreement with me? Yes. என்னோட முயற்சினால நான் ஒண்ணுமே செய்ய முடியாதையா, நீர் தான் ஐயா வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய பிள்ளைகளா என்ன பண்ணோம், மாறணும். ஏன்னா விக்கிரகங்கள் நம்ம மத்தியில் இருக்குது, அதை எடுத்து போறதுக்கும் மறைத்து போறதுக்கும் நமக்கு இஷ்டமும் இருக்குது. பட் ஏதோ ஒரு காரணமாக என்னுடைய மனதிலே இருக்குது, தெரியுதுங்களா? எஸ், அதான் சொல்றாங்க, இந்த செரிபிரம், இந்த பேக் மைண்ட்ல சில இது இருக்கும். இந்த மாடு அசை போடும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் அந்த வயிற்றில் இருக்குது. அவங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடு வேகமாக புல்லை சாப்பிட்ரும், வேகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்க. அப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காந்து அந்த 2வது கம்பார்ட்மெண்ட் வரதான் போகும். அது போய் உட்காந்து அது திருப்பி எடுத்து சூ பண்ணி தான் 4th கம்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புது. நம்ம என்ன பண்ணுறோம், சில காரியங்கள் பார்த்துடுறோம், கேட்டுறோம். பார்த்தீங்கன்னா என்னால் கடவுளில் ரொம்ப வைராக்கியமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் நம்ம செஞ்சிடறோம். ஆனால் அது நம்மளை பாதிக்குது. இந்த படத்தை பார்க்குறதுல ஒன்றுமே இல்லை பாஸ்டர். அதாவது பிள்ளைங்க பார்ப்பாங்க, போயிடுவாங்க. அவன் துப்பாக்கி எடுத்து சுடுறான், துப்பாக்கி எடுத்து சுட்டு தான் விளையாடுறாங்க அங்கே. இது ஒன்றும் இல்லை பாஸ்டர், பிள்ளைங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. அவன் ஃபர்ஸ்ட் டாய் துப்பாக்கி வாங்குறான், அப்புறம் உண்மையான துப்பாக்கியை வாங்குறான். பாதிப்பு இருக்கிறது தான், பாதிப்பு இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன பண்றோம், செகண்ட் கம்பார்ட்மெண்ட் வர நம்மளை எடுத்து போயிட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு, யாருமே இல்லாத நேரம், வீட்டில் எல்லாம் அம்மா அப்பாலாம் போயிட்டாங்க, இருட்டா இருக்க நேரத்தில் அந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்து நான் சூ பண்ண ஆரம்பிச்சிருவேன். பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோமா? சூ பண்ணுவோம் உட்காந்து. அந்த ஒரு காரியத்தை நாங்க பார்த்தனே, அந்த காரியத்தை நான் திருப்பி சூ பண்ணலாமா? Can I chew it again? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுங்களா? எனக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சராசரத்தையும் படைத்த தேவன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. நீ பாதாளத்துல படுக்க போட்டாலும் சரி நாங்க வருவேன்.
தெரியுதுங்களா? எல்லா இடத்தையும். அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள்லாம் என்ன பண்ணோம், நம்ம எடுத்து போடக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். அதுதான் தேவன் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. ஸோ இந்த போனஃபர், ஈட்ரெக் போனஃபர்னு ஒரு ஜெர்மன் வேத நிபுணர் சொல்லும்போது, நீங்கள் இறப்பதற்கு தயாராக இல்லையெனில் கடவுள் அழைப்பை பின்பற்ற முடியாது. If you are not ready to die, then you cannot accept his call. அவர் இறப்பு சொல்றது நான் இறந்து போறது கிடையாது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில என்கிட்ட இருக்க ஐடல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இறக்காம நான் தேவனை பின்பற்றுவது இயலாத காரியம். C.S. லூயிஸ் என்று ஒரு நபர், அவர் எழுத்தாளர் சொல்லுகிறார், என்னன்னா உன்னோட ஆசையும் கடவுளுடைய அழைப்பையும் வைத்துக்கிட்டு நீ ஒன்னா போக முடியாது. You cannot have your own ambition and the calling of God to go hand in hand. அப்படி போறதுக்கு முடியவே முடியாது. எனக்கு இதெல்லாம் வேணும், இப்படிலாம் செய்வேன், கடவுளுடைய காலம் வந்து எனக்கு இருக்கணும் அப்படி சொல்றதுல முடியாத காரியமாக மாறுகிறது. தெரியுதுங்களா? இரண்டாவது காரியம், அவர் என்ன பண்றாரு, சுத்திகரிக்கிறார். நம்மளே பியூரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சுத்தம் செய்யக்கூடிய நபர்களாக மாறணும். அது என்னென்ன இன்னர் கிளென்சிங், அது நம்ம பாவத்தை அறிக்கக்கூடிய செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். எப்போ நம்ம பாவத்தை அறிக்கை செய்கிறோமோ, நம்ம விக்கிரகங்கள்லாம் புதைத்து விட்டு நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய க்ளோத்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த க்ளோத்ஸ்ன்னு சொல்கிறது என்ன தெரியுங்களா, அது ஒரு புதிய ஐடென்டிட்டி, அது ஒரு ரெஃபரன்ஸ். எதுக்குன்னா நமக்கு பயம், வெக்கம், குற்ற உணர்வுகள் இவைகளெல்லாம் தான் நம்ம ட்ரெஸ்ஸாக மாறிடுது. நம்ம இந்த மெஃபிபோஷத்தின் அனுபவத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா. அதனால அந்த உடைகளை நம்ம மாற்றக்கூடிய நபர்களாக என்ன பண்ணணும், மாறும். இதை மாற்றிட்டு நம்ம போகும்போது தான் அந்த பெத்தலுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், நுழைய முடியும். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்க வேணும். இந்த இந்த இரண்டாவது காரியத்திலிருந்து நம்ம படித்து கொள்ள வேண்டிய காரியம், கேள்வி கேட்க வேண்டிய காரியம், என்னோட ஃபாரின் காட்ஸ்லாம் என்ன, என்னுடைய விக்கிரகங்கள்லாம் என்ன, 1 தெரியுதுங்களா, நான் என்ன பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், 2, 3வது நான் என்னத்தெல்லாம் விட்டுட்டு இந்த பெத்தலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய நபர்களாக என்ன பண்ணணும், மாறணும். இப்போது ஒரு நபர் சொல்லும்போது N.T. ரைட் வந்து ஒரு தியாலஜின்னு சொல்கிறாரு, ட்ரூ ரிவைவல் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஹார்ட். நம்முடைய இருதயத்தை சுத்திகரிப்பது தான் முதலாவது படி எழுப்புதலுக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லும்போது தான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. தி ஆல்டர் மஸ்ட் பி ரீபில்ட் பிஃபோர் த ஃபயர் ஆஃப் காட் கேன் ஃபால் ஆன் யூ. உங்களுடைய பலிபீடங்கள் சரி செய்யப்பட வேண்டும். தேவனுடைய நெருப்பு, தேவனுடைய அக்கினி உங்கள் மீது ஊற்றப்படுவதற்கு முன்பதாக. N.T. ரைட், இந்த மனுஷன் சொன்ன வார்த்தைகளை, கடவுளோட வார்த்தை எப்படி இருக்கு பார்த்தீங்களா. நான் என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த அக்கினி என் மீது ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறேன்னு, அந்த பலிபீடங்கள் சரி செய்யப்பட வேண்டும். தெரியுதுங்களா, என்னை நானே சுத்திகரிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாங்கள் நிற்கவே முடியாது. அப்போ தான் என்ன பண்ண முடியும், தேவனுடைய பரிசுத்த ஆவியும் தேவனுடைய எழுப்புதலையும் நம்ம மத்தியிலே பெற முடியும் என்று தேவன் கட்டளை எடுக்கிறார். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3வது நாளில் இந்த யாக்கோப்பின் அனுபவத்தின் நிமித்தமாக பேக் டு பெத்தேல், நம்ம பெத்தேலுக்கு போகிறது மாத்திரமல்ல, நம்மை சுத்திகரிக்க வேண்டும், நம்ம கிட்ட இருக்க விக்கிரகங்களை எடுத்து போட வேண்டும், நம் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாற வேண்டும். என்னுடைய ஆசையும் தேவனுடைய அழைப்பும் ஒன்றாக போவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை என்று அங்கே சொல்லுகிறாள். நம்ம கடைசியாக ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் இதை முடிச்சிடுறேன். இந்த ரிவைவலுக்கு அப்புறம், இந்த பெத்தேலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு அனுபவம் நடக்குது. அதை மாத்திரம் நீங்கள் எடுத்தவர்கள் 35வது அதிகாரம் 5லிருந்து 7 வசனம் படிச்சிருங்க. இந்த வசனம் படிச்சிருவோம், ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிருவோம். சரி, பின்பு புறப்பட்டார்கள். சரி, தே ஜர்னிட். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டாததினால் என்ன பண்ணுச்சுன்னா, இவங்களுக்கு அந்த சிக்கிம்லேருந்து வெளியே போகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ என்னன்னா இவங்களெல்லாம் கொல்றதுக்கு அழிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த மாதிரி தவறு செய்தாங்கன்னு. அவங்கெல்லாம் இவங்களை துரத்தாதபடிக்கு கடவுள் பார்த்துக்கிட்டாரு. மேலே போங்க. அவர்கள் யாக்கோபின் குமாரரை தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனுடைய கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். சரி, இப்போ நம்ம முடிச்சிருவோம் இதை. இங்கே இவங்களை தொடர்ந்து வராங்க பார்த்தீங்களா ஆளுங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணிட்டார், அவங்களெல்லாம் நிறுத்திட்டாரு.
நீ நின்று பாரு, அப்படியே அமைதியாக நில்லு, நான் உனக்கு யுத்தத்தை செய்வேண்டா அப்படி சொல்கிறாரு கடவுள். எப்போ நீங்கள் பெத்தேலுக்கு போகணும்னு நினச்சிட்டீங்களோ, எப்போ நீங்கள் சுத்திகரிச்சுக்கிட்டீங்களோ, உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு இந்த மகத்தான அழைப்புக்கு, இந்த மகத்தான அனுபவத்திற்குள் நுழைய போறேன்னு சொன்ன மாத்திரத்தில் உங்களுக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களெல்லாம் கடவுள் என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணாமல் போட்டுருவார். அவங்க யாருமே உங்க பக்கத்தில் வர முடியாது. Just stand still and watch that I will fight the battle for you. ஒரு நாள் நீங்க பயப்பட தேவையில்ல. பெத்தேலுக்கு போறேன், என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டேன்னா என் குடும்பத்தார், என் பிள்ளைகள், என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் திருச்சபையகத்தில் யார் எனக்கு எதிராக எது செய்தாலும் நிற்கவே நிற்காது. நான் தேவனுடைய பாதத்துக்குள் செல்வதற்கு தேவன் எனக்கு உகந்தையாக வழி நடத்துவார். ஆமென். நான் ஒரு 2 நாளுக்கு முன்பதாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று பார்த்தேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம். இது விமென்ஸ் கிரிக்கெட், இந்தியாவுடைய விமென்ஸ் கிரிக்கெட். ஆஸ்திரேலியாவோட விளாண்டாங்க. 127 ரன்கள் அடித்து நம்முடைய இந்திய வீராங்கனை, அவங்க பேர் வந்துட்டு ஜெமிமா ரோட்ரிகஸ். இந்த ஜெமிமா ரோட்ரிகஸ் விளையாண்ட பிறகு அவங்கக்கிட்ட கேட்கும் போது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. அதை நான் நிச்சயமாக அவங்க மத்தியில் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். Through the innings though, you keep talking to yourself, you almost motivate yourself. There's a lot of messages to the crowd as well. Just take me through what you keep telling yourself through an innings like that. Yeah, I think initially I was just playing, I just keep talking to myself. But towards the end I was just quoting one scripture from the Bible because I had lost energy, I was very tired, I was drained, but one scripture that says, just stand still and God will fight for you, and that's what I did. I just stood there and He fought for me. Can you, I know என்ன மாதிரி காரியம் பார்த்தீங்களா, என்ன மாதிரி சாட்சி பார்த்தீங்களா? இவங்க 127 ரன் அடிக்கிறாங்க. நான் மேட்சை பார்க்குறேன், அந்த மேட்சை இவங்களால முடியாது. நான் அவங்களோட சரித்திரத்தையே போய் படித்தேன் அதுக்கப்புறம். ஏன்னா கடவுளை பற்றி ஒருத்தங்க சாட்சி சொல்கிறாங்கன்னா எனக்கு அதோட பெரிய காரியம் எதுவுமே கிடையாது. அவங்க சரித்திரத்தை படித்தா அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் அவ்வளோ. போன வேர்ல்ட் கப்புக்கு அவங்கள எடுக்கவே இல்லையாம், ஏன்னா அவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தனால. ஆனால் இது நவி மும்பையில் அவங்களோட ஹோம் கிரவுண்டு, அவங்க போய் விளையாட வச்சுருக்காங்க. இந்த வேர்ல்ட் கப்லேயே அவங்கள 2 மேட்ச் விளையாட விடல. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச், இப்போ தான் ஒரு மேட்ச், இன்றைக்கி போய் நிற்கிறாங்க 3ஆவதா விளையாடுறாங்க. நான் பார்க்குற அந்த மேட்ச்சில் போகும்போதெல்லாம் அவங்க அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சில நேரங்களில் நம்மளே உற்சாகப்படுத்தி கொள்வோம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட வார்த்தைகள் நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அந்த மகள் சொல்லக்கூடிய காரியம் வியந்து போயிட்டேன். நான் என் மகனை அழைச்சி சொன்னேன், இதோட ஒரு பெரிய காரியம் இருக்காடா, எனக்காக யுத்தம் செய்யக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்காரா. ஒருவேளை அது ஒரு மேட்சாக இருக்கலாம், சராசரி மேட்ச், அது இன்னொரு மேட்ச் தோப்பாங்க ஜெயிப்பாங்க, அது வேறு காரியம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதோட பெரிய காரியம். எனக்கு 121 ரன் அடிச்சு இந்தியாவை வந்து செமிஃபைனல்ஸை வின் பண்றது ஒரு காரியம் இருக்கு. ஆனால் என்னுடைய ஜீவன், என்னுடைய ரட்சிப்பை காத்திருக்கடா. இதுல என்னுடைய தேவன் இருக்க மாட்டாரா? பெரிய காரியங்களை செய்ய மாட்டாரா? பெத்தேலுக்கு நான் போவேன் என்று நினைத்த மாத்திரத்தில் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் ஒரு கோட்டையும் அரணுமாக என்னை சுத்தி அப்படியே பாதுகாத்து வழி நடத்துகிறார். எனக்கு எழும்பும் எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதபடிக்கு போவார். என்ன பண்ணாலும் சரி. நீங்க ஊழியத்தையும் இந்த திருச்சபையிலையும் சத்தியத்தையும் ஒவ்வொரு இடத்துலையும் செய்யக்கூடிய நபர்கள், இந்த திருச்சபையை சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த திருச்சபையும் இந்த ஊழியத்தையும் பெத்தேலையை நோக்கி நான் நடத்துவேன்னு சொல்லும்போது எந்த காரியங்கள் வந்தாலும் உங்கள் முன்னாடி நிற்காது. உங்களுடைய குடும்பங்களை அழித்து போட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கக்கூடிய பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் வாய்க்க பண்ண விட மாட்டார். ஒருபோதும். பெத்தேலுக்கு நான் போறேன் இன்னைக்கு, ஏன்னா கடவுளை சந்திக்க போறேன். என்னை 20 வருஷங்களுக்கு முன்பதாக என்னை தேவன் சந்தித்தார். மறந்து குடும்பத்தின் நிமித்தமாக, பிரச்சனைகள் நிமித்தமாக, கஷ்டத்தின் நிமித்தமாக நான் தேவனை சத்தத்தை முழுமையாக கேட்பதை மறந்து விட்டேன். என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் எனக்கு சத்தம் கேட்கவில்லை. ஆனால் இன்று தேவன் என்னோடு பேசினார், நீ பெத்தேலுக்கு போ, குடும்பத்தாரை எல்லாம் அழைத்து லெட்ஸ் கோ பெத்தேல், இன்று நாம் பெத்தேலுக்கு போவோம் என்று சொன்னேன். அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் எல்லாம். ஆனால் சுற்றுப்புற சூழல், என்னுடைய நண்பர்கள், எனக்கு உறவினர்கள், திருச்சபை அங்கத்தினர்கள் எல்லாம் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நடக்கக்கூடாது இப்படி அப்படின்னு சொல்லி என்னை டிஸ்கரேஜ் பண்ண வேலையிலும் தேவன் அவர் என்னை சார்ந்து எனக்கு ஒரு கோட்டை அரணுமாக இருந்து பெத்தேலுக்கு அழைத்து செல்ல ஒரு காரியத்தை வாய்க்கு பண்ணார். நான் பலமா சொல்றேன், கடவுள் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரோடு இருக்காரு. ஒருபோதும் நம்ம குறைபட தேவையில்லை. இன்னைக்கு நான் எழுப்புதல் மீட்டில் ஒவ்வொரு மீட்டிங்லையும் நம்ம கடவுள் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. எப்போதும் சரி, இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி. ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருக்க ஒரு மகள் வந்து தேவன் யுத்தத்தை செய்வார் என்று சொல்லும்போது, நான் கிறிஸ்தவன், தேவனோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம், இந்த ஊழியத்தில் இருக்கிறோம், இந்த இந்த எழுப்புதல் கூடுதல் இருக்கும். நான் சொல்லக்கூடாதா? நான் சொல்லக்கூடாதா என்னுடைய தேவன் எனக்கு யுத்தம் செய்வார் என்று?
ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பெத்தேல்னு படித்தோம், ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த எல் பெத்தேல் மாத்துறாரு. ஒரு காரியத்தை நான் விளக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். பெத்தேல் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட். அது இடத்தை சார்ந்ததுக்கு தான் அது முக்கியத்துவம் கொடுக்குது. அவர் அன்னைக்கு ஜெபம் பண்ணாரு, இந்த இடம் பேர் ஹவுஸ் ஆஃப் காட், பெத்தேல்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் திருப்பி வரும்போது அவர் முக்கியத்துவம் கொடுக்கறது இடத்துக்கு இல்லை, கடவுளுக்கு. இது கடவுளுடைய வீடு. He is giving glory to God first. தெரியுதுங்களா? பெத்தேல் யாரோட இடம்னா கடவுளோட, கடவுளுக்கு தான் முக்கியத்துவம். இங்க முன்னாடி it's a house of God. தெரியுதுங்களா? இது கடவுளுடைய வீடு, வீட்டுக்கு முக்கியத்துவம், அது இடத்துக்கு முக்கியம். ஆனா இப்போ கடவுளுக்கு. நான் முன்னாடி இருந்த அனுபவத்தில் அந்த இடத்தையும் அந்த சூழ்நிலையும் நான் பெற்ற ஞானஸ்தானமும் அந்த சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ போகும்போது எல் பெத்தேல், தேவன் என்னோடு இருக்கிறார். தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும் நம்மளை கடவுள். ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறீங்க, சத்தம் நல்ல தெளிவாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, தொடர்ந்து போங்க, கடவுள் உங்களோடு இருக்கட்டும். கொஞ்சம் குறைஞ்சிச்சு பாஸ்டர் அப்படின்னா கடவுளுடைய பாத்துக்கு நம்ம வருவோம். சுத்தமாக கேட்குறது நின்றுச்சு பாஸ்டர்னா பெத்தேலுக்கு போகிறதுக்கு எல்லா நேரமும் தொடர்ந்துச்சு. ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் ஃபார் அஸ் டு கோ டு பெத்தேல். காட் பிளஸ் யூ.